பிரவீஷி வாஜா யத் பார்த்த கர்மணா தத் சமாச்சர அதிசேதேகி தே வாக்கியம் கர்மை தத் பிரதிதம் புவி. அர்ஜுனா, பேசினது போரும், இனி சண்டை தொடங்கட்டும். என்றோ ராஜசபையில் நடந்தது இப்பயே பேசுகிறே, நீங்கள் தோற்றீர்கள், அதனால் அப்படித்தான் பரிகாசம் பண்ணுவோம், இப்போது ஜெயிக்கிறாயா பார்ப்போம் என்று கர்ணன் பிரதிவச்சனம் மறுமாற்றம் பேசினான். இருவருக்கும் பெருத்த போர் மூழ்கிறது. இதி கர்ணம் புருவன்னேன பீபத்சுர் அபராஜிதா அபியாத் விசிருஜன் பாணான் காயாவரண பேதினா. இருவரும் அஸ்திர சஸ்திரங்களை எய்து கொள்ள ஆரம்பிச்சா. சஸ்திரங்கள்னு சொல்லும்போது சாமானிய அம்புகள் ஒரு வகை, அதை விட வசத்தி அஸ்திரங்கள், அதை விட வசத்தி சஸ்திரங்கள். ஏன்னா அம்புகள் ஒரு வகை, அது எல்லாருமே விட்டுக்கலாம், சாமானிய போராளிகள் கூட விட்டுடுவா. அதுக்கப்புறம் அஸ்திர சஸ்திரங்கள்னு சொல்கிற மொழியூர், அதில் ரெண்டு வகை. ஒன்று திவ்யமான அஸ்திரங்கள், மற்றொன்று யோத்தாக்கள் மகாரதிகள் பயன்படுத்தக்கூடிய சஸ்திரங்கள். சாதாரணப்பட்டவாளை காட்டிலும் விடுகிற வேகம், போகிற வேகம், ஒரே அம்பை 4 அம்புகளா 10 அம்புகளா விடுற வேகம், விதவிதமான அம்புகளை விடுகிற வேகம், இதெல்லாம் ரெண்டாவது வகை. மூணாவது வகை, அதே பாணத்தில் அஸ்திரத்தை மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி விடுதல். ஏன்னா மூணாவது வகை ரொம்ப வசதி. இப்போ ஐந்திராஸ்திரம், மோகனாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம், வாருணாஸ்திரம், வாயவ்யாஸ்திரம் என்னும் ஒரு அஸ்திரம். இந்த அஸ்திரத்து ஒன்னொன்றுத்துக்கும் பிரத்யஸ்திரம் உண்டு. இப்போ ஒருத்தர் ஆக்னேயாஸ்திரத்தை விட்டார்னா அது அக்னி தேவதையை மனசால் தியானித்து அவருடைய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி விடுகிற அஸ்திரம். அப்போ அந்த தேவத்தருடைய பலம் முழுக்க அந்த அஸ்திரத்தில் போகணும். அப்போ அந்த பக்கத்தில் இந்த அஸ்திரத்தை ஒருத்தர் வாங்கி போகிறோம் இல்லையோ, அவர் உடனே எரிஞ்சு போடுவாரே, அவர் அதுக்கு பிரத்யஸ்தனம் விடணும். வருண தேவதையை மனசால நினைத்து அதை மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி வாருணாஸ்திர பிரயோகம் பண்ணணும். அப்போ ஆக்னேயாஸ்திரமும் வாருணாஸ்திரமும் மோதிக்கும். இந்த மோதிக்கும்னா இவா 2 பேரும் கீழே இருப்பா, ஆனால் அதுகள் 2ம் பெருத்த சண்டை போடும். யோத்தாக்கள் பார்த்துட்டே இருப்பா, இவருக்கும் அடிப்படாது அவருக்கும் அடிப்படாது. ஆனால் அந்த 2ல் எது ஒன்று உடப்பட்டு விழறதோ, எது விழுந்துடுத்தோ அந்த யோத்தா தோத்தார்னு அர்த்தம், எது விழலையோ அந்த வீராளி தான் ஜெயிச்சாருங்கிறது அர்த்தம். இப்படி மாற்றி மாற்றி ஒன்னொன்னா விட்டுட்டு இருக்கா. இது 18 நாள் யுத்தத்தும் போது, மகாபாரத யுத்தத்தும் போது பரீஷா கர்ணன் அம்புகளையா விட்டான். பீஷ்மரும் துரோணனும் நிறைய பிரயோகம் பண்ணான். ஆக்னேயாஸ்திர பிரயோகம் பண்ணினால் அர்ஜுனன் திரும்ப வாருணாஸ்திர பிரயோகம் பண்ணிடுவார். காருடாஸ்திர பிரயோகம் பண்ணா நாகாஸ்திர பிரயோகம் நடந்தது. இப்படி மாற்றி மாற்றி நடந்திருந்தது. ஒரு இடத்தில் எதிர்கட்சியிலிருந்து நாராயணாஸ்திர பிரயோகம். அர்ஜுனன் யோசித்தார், நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியிருக்கா, துரோணாச்சாரிய இடத்துல நம்ம நிறைய பாடம் கத்துட்டோமே, இதுக்கு எது பிரத்யஸ்திரம்னு துரோணன் நமக்கு சொல்லியே கொடுக்கலையே. பக்கத்தில் இருந்த கண்ணனை தட்டினா, இதுக்கு நான் கற்றுக்கவே இல்லை, எது பிரத்யஸ்திரம் நீயானு சட்டுன்னு சொல்லி கொடுக்கணும். கண்ணன் பதில் சொன்னார், உனக்கு 700 ஸ்லோகம் உபதேசம் பண்ணேன், கடைசியில் நீ ஒன்றுமே தெரிஞ்சுக்கலேன்னு இப்போ தான் புரிஞ்சுது. எனக்கு பிரதி இருந்தான்னா என் அஸ்திரத்துக்கு பிரதி இருக்க போகிறது. எனக்கும் எதிரானவன் இல்லை, என் அஸ்திரத்துக்கும் எதிர் கிடையாது. அப்போ நான் முடிஞ்சு போயிட்டேன்னா அவ்வளோதானா, பிரத்யஸ்திரமே விட முடியாதான்னா, நீ முதல்ல தேர்லேருந்து கீழே இறங்கி உன் கவச்சத்தை களைஞ்சுட்டு காண்டிபத்தை கீழே வைத்து கை கூப்பு. இது ஒன்று தான் நாராயணாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம். சரின்னு அர்ஜுனன் கை கூப்பினார். ஜலயதீதி அஞ்சலி. இதுக்கு அஞ்சலின்னு பேரோ இல்லையோ, அகாரத்தால் சொல்லப்படுகிற விஷ்ணுவையே உருக்கிடுமா. அஹா அம்னா அகாரத்தாலே சொல்லப்பட்ட பகவானை ஜலயதி உருக்குகிறபடியால், நீராக உருக்கி விடுகிறபடியால் இதுக்கு அஞ்சலின்னு பேர். பகவான் ஏதான ஒரு அஸ்திரத்தை நம்ம பேரில் எய்வார். பெருமாள் அஸ்திரம் எய்வார்னா வாருணாஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம்லாம் விட மாட்டார். நிகிரஹாஸ்திரம், தண்டனை கொடுத்தல்னு ஒரு அஸ்திரம் வச்சிருக்காளோ இல்லையோ. நம்ம அநேக காலமாக பாபங்களை பண்ணியிருக்கோம், பாபங்களுக்காக பகவான் தண்டனை கொடுக்கிறார். வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், நாம் பண்ண பாபத்துக்கு நீ தண்டனை என்னும் அஸ்திரத்தை எய்யும் போது என்னிடத்தில் வேறு பிரத்யஸ்திரம் கிடையாது, கையை கூப்பிக்கிறேன், இது ஒன்று தான் பிரத்யஸ்திரம். இந்த பிரத்யஸ்திரத்துக்கு பெருமாளிடத்துல பிரத்யஸ்திரம் இல்லையா. இந்த அஞ்சலியை நம்ம காமிச்சிட்டோம். அப்போ அவர் உருகி நிற்க வேண்டிதான். விபீஷணன் ஆகாய மார்க்கத்தில் பறந்து ராமன் இருக்கும் இடத்துக்கு, ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கரை, அங்கே வந்து சரணம்னு சொல்ல போகிறார். இனிமேத்தான் சேர்த்து கட்டணும். அந்த பக்கம் போகலே, மொத்த வானரப்படையும் வந்து தண்டு இறங்கியிருக்கு. அப்போ தானே விபீஷணன் வந்தார். ராவணவனை காலால் உதச்சி தள்ளிவிட்டான். விபீஷணன் வருகிறார். ஆகாயத்தில் விபீஷணன் வர்றதை பார்த்துட்டு சுக்ரீவனுக்கு நடுக்கம். பார்த்துட்டு கீழே இருக்கிற எல்லா குரங்குகளிடத்திலையும் கோள் சொல்கிறான். ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்பிஸ் சஹ ராட்சசை ராட்சசோபியேதி பஷத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயா. நம்ம கொல்றதுக்கு தான் ராட்சசன் வரான். அதோ பாருங்கோ, எத்தனை ஆயுதங்களை கைகளில் ஏந்திட்டு வரான். இது கீழே இருக்கிறவர் சொன்னது. நமக்கு சந்தேகம், அவன் கிளம்பரிச்சே ஒரே ஒரு கதாயுதத்தை மட்டும்தான் எடுத்துன்னு கிளம்பினான்.
வால்மீகி சொல்றார், உத்பபாத கதாபாணிகி சதுர்பி சக ராட்சசை, மேலேறினான் 4 ராட்சசர்களோட கதையோட மேலே கிளம்பினான். வர்ற வழியில் ஒன்றும் கையில் ஆயுத கடையெல்லாம் ஒன்று இருந்திருக்கிறதா தெரியல, ஏன்னா கீழே இருந்தது கடல் மட்டும்தான். அப்போ நடுவில் இத்தனை ஆயுதம் எங்கேருந்து வந்தது? கிளம்பரிச்சே ஓர் ஆயுதம், இறங்கரிச்சே எல்லா ஆயுதமானா அவர் ஒரே ஒரு ஆயுதத்தோடு தான் வந்திருக்கார். ஆனால் சுக்ரீவன் பார்த்துட்டு என்ன பயந்து போயிட்டானா, மேலே அவன் எல்லா ஆயுதத்தோட வரல, ஒரு கதை தான். ஆனால் கதை இப்படி தொங்க விட்டுக்கலையாம், கதை இப்படி தோளில் வச்சுக்கலையாம். 2 கைகளையும் கூப்பினுட்டு இந்த கூப்பின கைக்கு நடுவில் கதையை வச்சுட்டு விபீஷணன் பறந்து வந்தானா. சுக்ரீவன் பக்கத்தில் இருக்கவாள்கிட்ட சொல்கிறான், நம்ம ராமன் எதுக்கு தோத்து போயிடுவாருங்கிற மர்மத்தை இவனுக்கு யாருக்கோ சொல்லி கொடுத்துருக்கா. ராமன் எந்த ஆயுதத்துக்கும் தோற்க மாட்டார், அஞ்சலிங்கிற ஆயுதத்துக்கு மட்டுமே தோற்பான். யாரோத்தம் விபீஷணனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கானே, அந்த ரகசியம் தெரிஞ்சுட்டு கை கூப்பிட்டு வரானே, இனிமே இந்த ராமன்ட்ட எத்தனை பேசினாலும் எடுபடாதே என்ன சுக்ரீவன் பயந்து போய் குரங்குகளிடத்திலே பேசுகிறான். அப்போ எவ்வளவு நம்பிக்கை பத்திடா. இன்னும் விபீஷணன் ராமனை பார்க்கவே இல்லை. கையை கூப்பிண்டு வந்தோம்னா ராமன் அனுகிரகித்தே தீர்வார். ராமன் சரணாகத வத்சலன், விதிதஸ்தகி தர்மஜா சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவத்து தேனு சீதை ராவணனிடத்திலே சொல்றா, நீ கையை கூப்பிண்டு போ ராவணா. ராமன் ஒரு நாளும் திரஸ்கரிக்க மாட்டான். யார் வந்தாலும் மன்னிக்க பழகினவன் இல்லையோ பகவான். அதே போலத்தான் இங்கேயும் இப்போ நாராயணாஸ்திரம் வருதுன்னா வேற ஒன்றும் பிரத்யஸ்திரம் கிடையாது, கை கூப்புறது ஒன்று தான் வழி. என்னத்துக்கு சொல்ல வந்தேன்? சாதாரண அம்புகள் ஒரு கோஷ்டி, அதுக்கப்புறம் பல அம்புகளாய் தீக்கங்குகளாகிற மாகர அம்புகள் ஒரு கோஷ்டி, 3வது மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அம்பு விடுறது மற்றொரு கோஷ்டி. ஒரு முறை அர்ஜுனனுக்கே தெரியாம அவன் தேர் பேர்ல ஆக்னேயாஸ்திர பிரயோகம் ஆயிருக்கு. இவன் விட்டுட்டான், இவன் வாருணாஸ்திர பிரயோகம் பண்ணலை. இவன் யுத்தத்துல மற்ற இடத்துல இருந்த நோக்கத்திலே வந்த ஆக்னேயாஸ்திரத்தை விட்டுட்டான். அஸ்திரம் வந்து சூழ்ந்து கொண்டு தேரோட பிடிச்சுன்னு இருக்கு. எந்த நிமிஷம் வேணா வெடிக்கும், தேர் எரிய ஆரம்பிக்கும். ஆனா எரியலை. சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து. பாரத யுத்தம் அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா சண்டை கிடையாது. ராமராவண யுத்தம்ங்கிறது காலை இரவு 2 வேளையும் சண்டை உண்டு. ஏன்னா ராட்சசாலோட சண்டையோ இல்லையோ, ராட்சசர்களுக்கு ராத்திரி வேளையில தான் பலம். ராட்சசர்னா ரஜினி சராள்னு அவளுக்கு பேர். ரஜினி இரவு, சராள் இரவிலே வியாபரிப்பவர்கள், இரவிலேயே அவளுக்கு வேலை. அதனால ரஜினி சராள். மனுஷர்களுக்கு விடியற்கால பொழுதுல தான் பலம், மாலை பொழுதிலே அசுரர்களுக்கு பலம், இரவு பொழுதிலே ராட்சசர்களுக்கு பலம், நண்பகல் பொழுதிலே பித்திருக்களுக்கு பலம். இந்தந்த பொழுதுல இவவாளுக்கு பலம். அதனால தான் பித்திருக்காரியம் எப்போ பண்ணாலும் கார்த்தால பித்திருக்காரியம் தர்ப்பணம்லாம் பண்ணிடக்கூடாது. 11:30 மணி ஆனப்புறம் தான் பித்திருக்கள் தர்ப்பணமோ பித்திருக்களுக்கு ஸ்ராத்தமோ பண்ணலாம். அப்பதான் அவர்களுக்கு பலம். பகல் பொழுதுல தேவர்களுக்கு பலம், விடியற்கார்த்தால மனுஷனுக்கு பலம். இன்னைக்கு இதை விட்டுவிட்டு நாம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாரும் நம்ம இரவு வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அப்படின்னா பிள்ளைகள்லாம் படிக்கிறதே ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 8 மணி நேரம் தூங்க ஆரம்பிச்சு 10 மணிக்கு தான் எழுந்திருக்கிறா. கேட்டால் 8 மணி நேரம் தூங்கணுங்கிறாளோ இல்லையோ. ராட்சச பொழுதுல மனுஷன் வேலை பார்த்துருக்கான். அதனால அது ஒத்தே வராது. எந்தெந்த பொழுதுல யாராருக்கு பலமோ அப்பப்போ படித்தா தானே சத்துவகுணத்தோடு நம்ம வளர முடியும். சத்துவகுணம்ங்கிறது விடியற்கார்த்தால பொழுது, இந்த 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பொழுது. அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறா. அவசியம் அப்போ எழுந்து படித்து பார்த்தோன்னா நல்லா இருக்கும். என்ன இப்போ பசங்களுக்கு அவளுக்கு 8 மணி நேரம் தூங்கணும். எப்போ படித்தா என்ன, எப்போ படித்தா என்னன்னு அவர்கள் இப்போ நம்மளை கேட்க விட்டுட்டோம். ஆனால் அதே எப்போ படித்தா என்னங்கிறது இப்போ படின்னு 4 மணிக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையோ. சுலபமாக இருக்கணும்னா பகல் பொழுதுல வாழ கற்றுக்கணும், இரவு பொழுது சீக்கிரம் தூங்கி போடணும். ராட்சசால் சண்டைங்கிறதுனாலே அது இரவு பகல் 2 நடந்தது. இது மனுஷர்கள் சண்டையோ இல்லையோ, சாயங்காலமானால் நிறுத்திடுவா. கண்ணனும் அர்ஜுனனும் படை வீட்டுக்கு வந்து இறங்க போறா. நித்தியப்படி கண்ணன் தான் முதல்ல இறங்கணும். இறங்கிவிட்டு அர்ஜுனனுக்கு கைலாக கொடுத்து அர்ஜுனன் கண்ணனுடைய கையில காலை மிதிச்சுந்து கீழே இறங்குவாரான். சர்வேஸ்வரன் கீழே கை கொடுக்கிறார். நித்திய சம்சாரி ஒரு மனுஷன் அவர் தோல்ல காலை வச்சுன்னு கீழே இறங்குறான். இது நித்தியமே நடந்துட்டு இருக்கு. அவர்களுக்குள்ள பரிமாற்றம். பகவானுக்கு அந்த பக்தன் அவ்வளவு பிடிச்சிருக்கு. சுவாமி அவருக்கு மட்டுமாண்ணா, நம்ம அந்த மாதிரி இருக்கிறத அவர் வாழ்ந்தான்னு விட்டாரான்னா, அவனிடத்தில் அவ்வளவு ஆசை வச்சா அவர் திரும்ப அத்தனை ஆசையை வச்சுட்டார். இன்னைக்கு மட்டும் கண்ணன் என்ன பண்ணார், அர்ஜுனா நீ கொஞ்சம் முதல்ல இறங்கு. அர்ஜுனனுக்கு கோவம் வந்துடுச்சு. அது எப்படி, நீ தானே தேரோட்டி, நீ முதல்ல இறங்கி எனக்கு கையிலாக கொடுத்தா தானே நான் கீழே இறங்கணும் என்று கேட்டார். கண்ணனுக்கு ரொம்ப வருத்தம். இவனுக்கு போய் நான் தான் சர்வேஸ்வரன் 700 ஸ்லோகம் சொன்னேன், இன்னும் நீ தானே தேரோட்டி, நீ தான் முதல்ல இறங்கணும்னு கேட்டுருக்கான். இவனை நம்பி சொல்லியிருக்கோம், சரி யாரோ ஒருத்தருக்கு பயன்படும். இவனுக்கு பயன்படாட்டாலும் இன்னைக்கு லோகத்துக்கு கீதை பயன்படலையா? அர்ஜுனன் கேட்டுண்டானோ இல்லையோ, அவனை பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம். ஒரு பிரார்த்தனை பிரபன்னனான உத்தேசித்து, அவன் ஒரு வியாஜ மாத்திரம் ஒரு சாக்குங்கிறமோ இல்லையோ, அவ்வளவுதான். அதை வச்சிருந்து நம்ம எல்லாருக்குமாகவும் கண்ணன் கீதையை கொடுத்திருக்கிறான். சரின்னு ரொம்ப கெஞ்சினார் கண்ணன்.
நான் உனக்கு அத்தை பிள்ளை மாமா பிள்ளையோ இல்லையோ, அந்த உறவுக்காகவான்னு நீ இன்னைக்கு ஒரு நாள் முதல்ல இறங்கலாம் இல்லையோ, சரி உறவுக்கார பிள்ளை சொல்றார் கேட்போம் அப்படின்ட்டு அர்ஜுனன் முதல்ல கீழே இறங்கினார். அடுத்து கண்ணன் கீழே குதித்தார். திகு திகுன்னு தேர் பத்தின்னு எரிஞ்சுது. அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கேட்டார், இப்போ நான் முதல்ல குதிச்சுட்டேன், அப்புறம் நீ குதிச்சே, ஒருவேளை நீ இறங்கி விட்டு நான் தேரில் இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னார். தேருக்கானது உனக்கும் ஆயிருக்கும். தேர் என்ன திகு திகுன்னு எரியறதோ அதை போல நீ எரிஞ்சு போயிருக்கு போற. ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னார் அர்ஜுனன். ஆக்னேயாஸ்திரம் பிரயோகம் பண்ணா நீ கண்டுகொள்ளவே இல்லை, கவனமின்மையால் விட்டுட்டே. நான் உட்காண்டிருக்கிறதுனால தேர் அக்னேர் அக்னிஹி பிரபோ பிரபு, அக்னிக்கு அக்னியாய், பிரபுக்களுக்கு பிரபுவாய், வாயுவுக்கு வாயுவாய், வருணனுக்கு வருணனாய், சர்வ தேவதைகளுக்கும் அந்தராத்மாவாக பகவான் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அதனால அது ஒண்ணுமில்லாது இருந்தது. நான் குதிச்ச உடனே பிடிச்சு கொடுத்து, நல்ல வேளை நீ முதல்ல குதிக்கலே, நீ முதல்ல இறங்கி தப்பித்து கொண்டாய். ஆகையாலே அஸ்திரம் சஸ்திரம் மந்திரோக்தமான அஸ்திரம் இது அத்தனை ரெண்டு பட்சத்தில் இருக்கிறவாளும் தெரிஞ்சவாதான். சாமானிய போராளிகள் ஓர் வகை, ரத்திகள் மற்றொரு வகை, மகாரதிகள் மற்றொரு வகை. எத்தனை பேரோட போரிடறதுக்கு சக்தி இருக்குங்கிறத வச்சு ஒத்தரோட மட்டும் சண்டை பிடியும்னா அவர் இராணுவ வீரர், அவ்வளவே. அதுக்கப்புறம் இத்தனை தேரோட போடுவா, இத்தனை யானையோட சண்டை, இத்தனை குதிரையோட சண்டை, அதை பொறுத்து அஸ்திர சஸ்திரங்களை பிரயோகிக்கிற சக்தி, ஒரே சமயத்தில் அனைவரையும் அடக்கக்கூடிய சக்தி, இதை வச்சு தான் ரத்திகள் மகாரதிகள்னு பிரித்து கொடுத்துருப்பா. இப்போ 6 மகாரதிகள் இந்த யுத்தத்தில் வந்திருக்கா. கீழே பேர் சொன்னேன், 6 பேர். அர்ஜுனன் ஒருத்தர் மகாரதி. இந்த ஒத்தர் 6 பேரை சேர்த்து எதிர்த்திருக்க முடியுமா? அதுவும் கணக்கு சரியா வரலையோ இல்லையோ, எல்லாரும் மகாரதிகள் தான். அர்ஜுனன் ஒருத்தன் மகாரதி தெம்பா எழுட்டார். என்ன துரோணரிடத்தில் இருந்த பக்தி, கண்ணனிடத்தில் இருந்த பக்தி, பகவானிடத்தில் ஆச்சாரியனிடத்தில் இருந்த பக்தி, அவர்களிடத்தில் இருக்க மதிப்பே அவனுக்கு கூட நின்றுது. எல்லாத்த விட தர்மத்தின் பக்கம் நின்றுட்டானோ இல்லையோ, சாமானிய தர்மமும் அவன் பக்கத்திலே, விசேஷ தர்மமான கண்ணனும் அவனிடத்தே, ஆச்சாரியனிடத்திலையும் பக்தி வச்சிருக்கார். ஆகையால் தான் அவருக்கு ஜெயமே. பிரதிஜக்ராஹதம் கர்ணா பிரியமானோ மகாரதா மகதா சரவருஷேன வருஷமான மிவாம்புதம். ஆகாயத்தை மறைத்தால் எப்படி மேகக்கூட்டங்கள் விளங்குமோ அதே போல் அர்ஜுனன் அனைத்தையும் சரக்கூட்டத்தால் மறைத்தான். மேகக்கூட்டங்கள் மூடிய போது சூரியன் எப்படி அதை சிதறடித்து கொண்டு பிரகாசிப்பரோ அதை போல் கர்ணன் வெளியே வந்தான். இப்படி மாற்றி மாற்றி யுத்தம் நடக்க போதும், விளையாடியது போதும் என்று கொண்டு அர்ஜுனன் தசபித்வா தனுத்ராணம் காயமபியகமச்சரஹ ததஸ்ஸ தமசாவிஷ்டா நஸ்மகிஞ்சித் பிரச்சக்னிவான். அதுக்குன்னு உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்து கர்ணன் ஓர் அஸ்திரத்தை முடித்து அடுத்த அஸ்திரத்தை யோசிப்பதற்குள்ளாக இவன் அடுத்த அஸ்திரத்தை எடுத்து எந்த கையிலேருந்து விட போறான்னே தெரியாமல் உச்சாரணம் பண்ணி விட மொத்தமா கர்ணனுடைய மர்மத்தை அது பேதித்து சகாடவேதனோகித்வா ரயம்பராயா துதங்முகா ததோர்ஜுனா உதக்ரோஷதுத்தரஷ்ச மகாரதே. இனிமே கர்ணனால நிற்க முடியாமல் வடக்கு நோக்கி ஓடி போயிட்டான். அவனுடைய மர்மத்தில் அடித்த உடனே தாங்க முடியலே, அந்த இடத்தை விட்டு யுத்த பூமியை விட்டு கர்ணன் ஓடினான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் சிறந்து நிற்கக்கூடிய சிங்கத்தை போலையும் கோபத்தோடு இருக்கிற புலியை போலையும் நின்றான். உத்தரன் கேட்குறான், அடுத்த ஆரோட சண்டை கர்ணன் மகாரதின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவனையே இவ்வளவு சீக்கிரமா நீ ஜெயிச்சுட்டியே, இனி யார் இருக்கிறார்கள்? துரியோதனன் தோத்துட்டார், கிருபர் தோத்துட்டார், துரோணாச்சாரியர், அஸ்வத்தாமா, கர்ணன் எல்லாரும் தோத்து போயிட்டார்னா எல்லாரும் தோத்துருக்கலாம். அதோ பீஷ்ம பிதாமகர் நிற்கிறார். உயர்ந்த குடைக்கு கீழே மேலே வெண்கொற்ற குடை பறக்குமா, அவரும் வெள்ளை வஸ்திரத்தை தரிச்சுட்டு போறான். மூத்த பிதாமகர் சிறந்த தாடியோட அழகா ரொம்ப அழகா காட்சி அளிக்கிறாரோ இல்லையோ. ஒரு உதயகிரி பர்வத்தத்து மேல சூரியன் உதித்தா எப்படி இருக்கும், அவர் கருநீல வர்ணத்தில் இருக்காராம் மலையை போலே. அதுக்கு மேல ஒரு கொடை வச்சிருக்காரோ இல்லையோ, அந்த மலைக்கு மேல சூரியன் உதித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறார் பார். நேர்மைக்கே வடிவம், சத்தியத்தின் உருவம், குரு குலத்துக்கே மூத்தவர், பீஷ்ம பிரதிஜை பண்ணவர். உத்தரா தேரை தைரியம் இருந்தால் அவரை நோக்கி செலுத்து. உத்தரன் பார்த்துட்டு முதல்ல தேரே அங்க போகுமான்னு தெரியல, அப்புறம்னா நம்ம அங்க போய் சண்டை போடுறது. முதல்ல ரொம்ப பெரிய ரத்தி இருக்கிற இடத்துல தேர் முதல்ல போகுமா, கால் பின்னுமோ இல்லையோ. அவள்லாம் நிற்கிற தோரணையை பார்த்தாலே நம்மால எதிர்த்து நிற்கவே முடியாது போல் இருக்கு. அவ்வளவு பெரிய வீரர்களா இருந்திருக்கா. வீரம் மட்டுமல்ல, நேர்மை, சத்தியம், ஆச்சாரிய பக்தி, இது ஒன்னொன்னுமே அவர்களுக்கு பெருமை. ததோ வைகர்த்தனஞ்சித்வா பார்த்தோ வைராட்டிம் அப்ரவீத் அத்திர சாந்தனவோ பீஷ்ம ரதேஸ்மாகம் பிதாமகா. நம்முடைய பிதாமகர், குருகுலத்துக்கு பிதாமகர், மூத்தவர் பீஷ்மர் நிற்கிறார். ஹே வைராட்டி, விராட்டன் பெற்ற பிள்ளையான உத்தரனே நமஸ்கரித்துக்கொள். இப்படிப்பட்ட மகாரதியை பார்க்கறதுக்கு நீ இன்னைக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதுவும் முதல் சந்திப்பில் யுத்த பூமியில் அவர் சண்டை போடுறதை நீ பார்க்க போற பாக்கியம். எனக்கு என்ன பாக்கியம் தெரியுமா? அவருக்கு பேரனா பிறந்தது எனக்கு பாக்கியம்.
அவரோட சண்டை போடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு பார். அந்த பேற்றை நான் என்னன்னு சொல்லிக்க போறேன். முதல் சந்திப்பிலேயே அர்ஜுனனும் பீஷ்மரும் சண்டை போடுறத பார்க்கறதுக்கு ஒரு வீரன் க்ஷத்திரியன் பெரும் பாக்கியமா கருதணுமா. அந்த பாக்கியம் இப்போ உத்தரனுக்கு கிடைச்சிடுச்சு. நம்ம இப்போ முதல்ல பீஷ்மர் அர்ஜுனனு சண்டை போட போறா. இவனுக்கு அது பங்கு, தேரோட்டிங்கிற பங்கு. இதை நீ பாக்கியமா கருத வேண்டும். அத சைன்யம் மகத்ருஷ்டுவா ரத நாக ஹயாகுலம் அப்ரவீத் உத்தர பார்த்தம் விஷத்தா ஷரைர் பிருஷம் நாஹம் சக்ஷ்யாமி வீரேஹ நியந்துந்தே ஹயோத்தமான் விஷீதந்தி மம பிராணாக மனோ விஹ்வலதீவமே. இதை பார்த்துட்டு இனிமே என்னால் தேர நடத்த முடியுமா? எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ ஓரோரு தடவை சங்கத்தின் ஒலி எழுப்புகிறாய், என் குடல் நடுங்குகிறது. ஓரோரு தரையும் காண்டீபத்தை நான் இழுக்கிறாய், என் உடம்பே நடுங்கி தளர்ந்து போடுறது. நீ ஓரோரு தரையும் எதிராளியினுடைய அந்தந்த அம்பின் வேகத்தை உன்னுடைய கவச்சத்தில் ஏத்துக்கிறாய். உன்னை பிளந்துண்டு அம்பு போறது, ஆனாலும் அதே ஹிமாச்சலத்தை போல நிற்கிறாய். நீ பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த சத்தம் என்னால் தாங்க முடியல, உடம்பு நடுங்கிறது, நெத்தியெல்லாம் வேர்த்தி போச்சு. இனிமே நின்றுண்டு என்னால் தேரோட்ட முடியுமாங்கிறதே தெரியல. இத்தோடவனா என்னை விட்டுடுறியா என்று மறுபடியும் கைகூப்பினான். அர்ஜுனன் சொன்னான், பாக்கியத்தை இழந்து போயிடாதே உத்தரா, முதல்ல வீரியத்தை வரவழைத்துக்கொள். என்ன வந்துட்டு போறது? இப்போ இந்த ஒரு முறை உயிர் போறது, அப்படியே போயிட்டாலும் ஏன் கவலைப்படுற? உன்னை அடிச்சிருவான்னு கவலைப்படுறியா? அடிக்கலாம், என்னையும் தான் அடிக்க போறான், உன்னையும் தான் அடிக்க போறான். ரெண்டு பேரும் க்ஷத்திரியர்கள், உயிரை விட்டுட்டு போவோம். பயப்படாதே, பீஷ்மாச்சாரிடத்துல போவோம் வா என்ன அவனுக்கு எடுத்து சொன்னார். வபுஷ்ச உக்ரம் தவரணே கிருத்த சேவ பினாக்கினா வியாய சஸ்தவ புஜம் திருஷ்டுவா பீர்மே பவத்யதி. இனி நீ பயப்படக்கூடாது, இது உனக்கு ஒத்து வராது. ஊர்ல இருந்து பேசிட்டு வரச்சே எல்லா பெண்களிடத்தையும் மகாரதிகளுடைய வஸ்திரம் துணி எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்தப்பறம் நடுங்கித்துன்னு சொன்னியான ஒற்று வருமா? வா புறப்பட்டு போவோம், அழைத்து கொண்டு போகிறான். பயப்படாதே, ராஜபுத்திரோசி பத்ரந்தே குலே மத்ஸ்ய விஸ்ருதே. மத்ஸ்ய குலத்து ராஜகுலத்துல பிறந்துட்டு இந்த பயம் உனக்கு சேராது. இதே போலத்தான் அர்ஜுனனுக்கும் கண்ணன் உபதேசம் பண்ணினார். தொடக்கத்தில் அர்ஜுனன் ரொம்ப களையிழந்து போய் உட்கார்ந்து விட்டார். வேபத்துஷ்ச சரீரேமே, எனக்கு காத்திரமெல்லாம் ஒரே எரியறது, உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு, வேர்த்து போச்சு, இனிமே என்னால் சண்டை போடுறதுக்கே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையிலிருந்து காண்டீபமே நழிப்படுதான். காண்டீபம் சம்சர்தே ஹஸ்தாது. இப்போ இத்தனைக்கெத்தனை நாம் இந்த காண்டீபத்தினுடைய பெருமையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ. இந்த சரித்திரம் முழுக்க விராட்ட பருவத்தில் நீங்கள் கேட்டுட்டு கீதையினுடைய முதல் அத்தியாயத்தில் அவன் நழுவி போய் பயந்து போய் நிற்கிறானே, அதை சேர்த்து படித்தோம்னா என்னமா நின்னா இப்ப என்ன ஆயிட்டான் இவனுக்கு என்ன? இதே அர்ஜுனனை பத்தி அப்பதான் சந்தேகம் வரும். அதை நேர கேட்டா கூட அவன் பெருமையே தெரியாது. சரி, நம்மளும் பயப்படுறான், அர்ஜுனனும் பயப்படுறான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுடுவோம். அப்படி பயப்படக்கூடியவனே அவன் அல்லன். ஆனா பயப்படாதவன் பயப்பட்டான் இல்லையோ. கண்ணன் கிட்டக்க வந்து கேட்கிறார், குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டம் அஸ்வர்க்கம் அகீர்த்திகரம் அர்ஜுன. அர்ஜுனா, உன்னுடைய க்ஷாத்திரவத்துக்கு இந்த தாழ்ந்த மனவழுத்தம் சேராது. நீ என்னமோ தளர்ந்து போய் காணப்படுறியே, நிர்வேதம் உன்னிடத்துல வந்துடுத்த. இப்போ குதஸ்துவா கஷ்மலமிதம், இந்த கஷ்மலம்னா தாழ்ந்த பண்பு, மனத்தளர்ச்சிங்கிற தாழ்ச்சி. விஷமே சமுபஸ்திதம், உங்ககிட்ட வந்துடவே கூடாது. ஏதோ ஒண்ணுமில்லாதவன் ஒருத்தன் ஏழை, கையில சக்தியே இல்லாதவன், எலும்பு தோலுமா இருக்குமா பயப்படுறான்னா வாஸ்தவம். ஒரு க்ஷத்ரியனா இருந்துட்டு மகாரதியா இருந்துட்டு நீ போய் பயப்படலாமா? விஷமே சமுபஸ்திதம். ஆனா ஆரியஜுஷ்டம், மனத்தளர்ச்சி வந்துடுத்துன்னா, நிர்வேதம் ஏற்பட்டுடுத்துன்னா யாரால இகழப்படுவோம்னு சொல்றார். அனாரிய ஜுஷ்டம், பெரியோர்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டாளாம். நாமெல்லாம் கஷ்டமான விஷயத்தை எதிர்கொள்ளாம ஓடி போடலாமான்னு பார்க்குறோம் இல்லையோ, அதை கூடாதுன்னு தான் இந்த இடத்துல அர்ஜுனனை சொல்றார். அர்ஜுனனுக்கு நாளைக்கு கண்ணன் சொல்ல போறார். அனாரிய ஜுஷ்டம், சான்றோர்கள் இதை அங்கீகாரம் பண்ண மாட்டார். என்னவோ ஏதோ நின்று போராடித்தான் ஆகணுமே தவிர இடத்தை விட்டு விலகி ஓடுபட முடியாது. அனாரிய ஜுஷ்டம் அஸ்வர்க்கியம், இதை போல பயந்துவிட்டா அது சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க போறதா? அதுவும் கொடுக்காது. அகீர்த்திகரம், நாளைக்கு புகழையாவது கொடுக்குமா? புகழும் கிட்டாது, சொர்க்கமும் கிட்டாது. அப்ப இந்த லோகத்திலையும் புகழ் இல்லை, அந்த லோகத்திலையும் இடம் இல்லை. நமக்கு இந்த தன்மை ஒட்டவே ஒட்டாது, பெரியோர்கள் ஒத்துக்கவே போறதில்லை. இது எப்படி உன் இடத்துல வந்தது அர்ஜுனா? எழுந்துரு. அனார்யஜுஷ்டம் அஸ்வர்க்கம் அகீர்த்திகரம் அர்ஜுனா விஷமே சமுபஸ்திதம். அதனால எழுந்திருந்தார். இந்த வார்த்தை ஒன்று இருக்கே, அதாவது குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம்னுட்டு, அது நல்ல வார்த்தை தான். கஷ்மலம் அப்படிங்கிறது நல்ல சம்ஸ்கிருத சொல்லு தான். அப்போ சொல்லு நல்ல சொல்லு, ஆனால் அதுக்கு இருக்கிற அர்த்தம் நல்ல அர்த்தம் இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, மனத்தளர்ச்சி. கஷ்மலம்னா தாழ்ந்தது, அழுக்குன்னு அர்த்தம். அதை என்னமோ அந்த சம்ஸ்கிருத சொல்ல நாம் ஒரு சென்னை பாஷையாக கொண்டு தப்பாக பிரயோகப்படுத்திட்டு இருக்கமே தவிர, அடி அந்த சப்தத்தை சொல்லியிருக்கவே மாட்டேன். அது கீதையில் இருக்கவே தைரியமாக இப்போ அந்த சப்தத்தை சொல்லிட்டு இருக்கேன்.
கண்ணனுடைய திருவாக்கிலேயே வந்திருக்கிற சொல். கஷ்பனவிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்ய ஜுஷ்டம் அஸ்வர்க்கம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. அதே விஷயத்தை அர்ஜுனன் உத்தரனுக்கு சொன்னான். நேரே வந்தார்கள். அஸ்யந்தம் அஸ்யந்தம் திவ்யமஸ்திரம் மாம் சித்திரமத்திய நிஷாமய சதக்ரபாபி வாயந்தீம் ஸ்தன ஸ்தனயித்தோனி வாம்பரே இதிமாம் சங்கதா சர்வே தர்க்கயிஷ்யந்தி சத்ரவஹ. இன்னைக்கு நீ ஒரு சண்டையை பார்க்க போகிறாயே, அர்ஜுனனார் அவனுக்கு எவ்வளவு வில்வித்த தெரியும், துரோணர் அவனுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுக்கிறாருங்கிறத இன்னைக்கு தான் நீ பார்க்க போற உத்தரா. இன்னைக்கு தான் இந்த ஜகத்தே அத்தை தெரிந்து கொள்ள போகிறது. இத்தனை நாழி பெரும் போர் புரிஞ்சியன்னா உத்தரன், இத்தனை நாழி நான் சண்டையே நான் ஆரம்பிக்கலைன்னா அர்ஜுனன். துரோணரை ஜெயிச்சதோ, கர்ணனை ஜெயிச்சதோ, அஸ்வத்தாமா ஜெயிச்சதோ, துரியோதனனை விரட்டினதோ, கிருப்பரை ஜெயிச்சினதோ எல்லாம் முன்னாடி பண்ணியிருக்கிற பயிற்சி, முன்னோட்டம் ஆயிடுத்து. இனிமே நேர சண்டை தான். இனிமே தான் யுத்தத்தையே லோகம் பார்க்க போகிறது. பீஷ்மாச்சாரியர் பார்த்தவர் பகு சந்தோஷப்பட்டார். நம்முடைய பேரப்பிள்ளை நம்மோட சண்டை போடுறதுக்கு வரான். ஏன்னா இது வரைக்கும் அவர்கள் இருவரும் போர் புரிந்ததில்லை. இதுதான் முதல் போர். இப்பதான் பீஷ்மாச்சாரியரை இருக்க போறார். இதுக்கப்புறம் பாரத யுத்தத்துல பெரும் போர் நடந்தது. தவிர இது வரைக்கும் இவா ரெண்டு பேரும் எதிரெதிர் இருந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ இல்லையோ. அதனால பீஷ்மரிடத்திலே போர் தொடங்கித்து ரௌத்ரம் ருத்ராத் அகம் ஹரஸ்தம் வாருணம் வருணாதபி அஸ்திரம் ஆக்னேயம் அக்னேஷ்ச வாயவ்யம் மாதரீஸ்வனः வஜ்ராதீனி ததாஸ்திராணி சக்ராதகம் அவாப்தசான். ரௌத்ரம் ருத்ரம், ருத்ராஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம், ஆக்னேயாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம், வாருணாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம், காருடாஸ்திரத்துக்கு, அதே போல நாகாஸ்திரத்துக்கு, என்ன ஓரோர் அஸ்திரத்துக்கும் பிரத்யஸ்திரம் வச்சிருக்கேன். துஷாசனோ விகர்ணச்ச துஸ்ஸகோத விவம்சதி ஆகத்திய பீமதன்வானம் பீபத்சும் பர்யவாரையன்னு. இவன் நேரத்தன் தேர பீஷ்மாச்சாரியர் முன்னாடி போய் நிறுத்தி அவர் அம்புகளை கோர்த்தி இவனை வான்னு வரவேற்கிறதுக்குள்ளே, ஓ பீஷ்மரை தனித்து விட்டுடக்கூடாது என்று பக்கத்துல பல ரதிகள் வந்தா. துஷாசனன், விகர்ணன், துஸ்ஸகன், விவிம்சதி. இந்த 4 பேரும் பீஷ்மாச்சாரியரை காக்க வந்தாளாம். அர்ஜுனன் திரும்பி போய் பார்த்தான். ஒரு பெரிய சிங்கம் சண்டை போடுறதுக்காக வந்துட்டு இருக்கிறச்சே பக்கத்துல 4 சின்ன நாய். ஓ சிங்கத்துக்கு தானே ஆபத்து வந்துடுத்துனா என்ன பண்றது, நான் பார்த்து அந்த புலிகிட்டே இந்த சங்கத்தை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாய்க்குட்டி கூட வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு நீங்க வர்றது. இப்போ பீஷ்மாச்சாரியருக்கு நீ காவலா? முதல்ல உன் உயிரை காத்துறதுக்கே உனக்கு வழி தெரியாது, இதுக்கு பீஷ்மாச்சாரியோட நீ கூட நிற்கிறியா? ஒரே சமயத்தில் 4 வெவ்வேறு பானத்தை அடிக்க 4 பேரும் இருந்த இடத்திலே நின்றுட்டா. அதை தாண்டி ரதம் நகர கூட இல்லை. நிறுத்தி பீஷ்மனுடைய ரதம் முன்னாடி வந்தது. அர்ஜுனன் ரதம் முன்னாடி வர துஷாசனஸ்து பல்லேன வித்வா வைராட்டம் உத்தரம் தித்தீய அர்ஜுனம் வீரக பிரத்யவித்த ஸ்தனாந்தரே. பெருத்த போர் மூண்டு மாறி மாறி இருவரும் யுத்தம் பண்ணி கொள்ள இறுதியாய் பீஷ்மாச்சாரியருடைய மர்மத்தை பேதிக்கிறா போலே சர்வா திசச்ச அபியபதத்து பீபத்சுர் அபராஜிதா கிரீட்டமாலி கௌந்தேயா லப்தலக்ஷோ மகாபலா. அந்த சமயத்துக்கு பீஷ்மாச்சாரியரை செயலிழக்க செய்து தேரோட உட்காத்திவிட்டான் அர்ஜுனன். சற்றே அந்த தேர் நகர்ந்தது. அதுக்குள்ளே மற்ற அந்த வீரர்கள் இருக்கிற ரத்திகள் எல்லாரும் அர்ஜுனனை எதிர்க்க வந்தா. அப்போ முதல் போர் பீஷ்மாச்சாரியரோட நடக்க அவர் சற்று செயலிழந்து போய் அமர்ந்தார். திரும்ப வந்து பெரும் போர் புரிய போகிறார். ஆனால் முதல் தடவை சண்டை போடச்சே செயலிழந்து போயிட்டார். அதுக்குள்ள அர்ஜுனன் இப்படி விட்டுட்டுமே பீஷ்மரை காப்பாத்தனமேனு மற்ற பேர் வந்து மூடிக்கிறார். அத சங்கம்ய சர்வேதே கௌரவானாம் மகாரதாக. கௌரவ பட்சத்தில் இருந்த மகாரதிகள் அனைவரும் ஒன்று கூடி அர்ஜுனனை எதிர்க்க எல்லாரையும் ஒரே நடுவில் நின்று சுற்றி இருக்கிற ஒரு தாமரை கரணிக்கு இருக்கு. சூரியன் நடுவில் இருந்தால் சுற்றி தாமரைகள் இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லது ஒரு சிங்கம் இருந்தால் சுற்றி சென்னாய்கள் நின்னா எப்படி இருக்கும்? அதை போல அர்ஜுனன் தனித்த அரைவரையும் கொன்று முடித்தான். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.